பேஸ்மெண்ட்டில் நம்ம மேக் அவுட் பண்ணுற பிளிந்த் பீம்க்கு பாட்டமில் ஒன்றரை ஜல்லி போடாமல் வெறுமனே பிரிக் ஒர்க் மட்டும் வச்சு ஒரு வரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளிந்த் பீம் கேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது சரியான முறையா அப்படிங்கிற மாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம யூடியூப் பார்வையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஏர்லியர் பிளிந்த் பீம் நம்ம கேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றரை ஜல்லி போடுற வழக்கம் இருந்தது. காரணம், பிளிந்த் பீம்க்கான காங்க்ரீட் நம்ம கேஸ்ட் பண்ணும்போது அந்த காங்க்ரீட் டைரெக்டாக சாயிலோட எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல் சாயிலோட கான்டாக்ட் ஆகும்போது காங்க்ரீட்டில் இருக்கிற மாய்ஸ்சர் சாயில் அப்சர்வ் பண்ணிவிட்டு காங்க்ரீட் வீக்கன் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒன்றரை ஜல்லியில் பிசிசி மேக் அவுட் பண்ணுற வழக்கம் இருந்தது. ஜஸ்ட் பிசிசி மட்டும் போட்டுட்டு நம்ம சைடில் சென்ட்ரிங் சீட்ஸ் ப்ளேஸ் பண்ணும்போது அது சிட்டிங்க்கு கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமாக இருந்ததுனால ஒரு வரி பிரிக் ஒர்க் பண்ணுற வழக்கம் வந்தது. பிரிக் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளிந்த் பீம் கேஸ்ட் பண்ணுற வழக்கம் மாறிடுச்சு. ஸோ நம்மளோட அல்டிமேட் பர்பஸ் சாயிலோட காங்க்ரீட் டைரெக்டாக கான்டாக்ட் ஆகக்கூடாது. அது இந்த வகையிலேயே நம்மளுக்கு பூர்த்தி ஆயிடுது. ஒரே ஒரு விஷயம், பிசிசி போட்டுட்டு பண்ணாலும் சரி இல்லை பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு பண்ணாலும் சரி, நம்ம ப்ராப்பராக ஒரு தடவை காங்க்ரீட்டிங்க்கு பிஃபோர் ஒரு தடவை தண்ணி விட்டு அந்த பிரிக் லேயரையோ பிசிசியோ நம்ம நனைச்சிட்டு அதுக்கு மேலே காங்க்ரீட் போடும்போது எதர் பிசிசி இல்லை பிரிக் நம்மளுக்கு அந்த மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ தட் நம்மளுக்கு காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணுறக்கும் பாசிபிலிட்டி இருக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.